குழந்தைங்க சொல்லி குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஜய் குழந்தைங்க படிப்புக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுவாரா? குழந்தைங்களுடைய தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உதவுவாரா? தாய்மொழி உணர்வை வெளிப்படுத்துவாரா? குழந்தைங்களுக்கு கல்விக்கு பணம் தர மாட்டேங்கிற பிஜேபியோட போராடுவாரா? திமுக அரசு போராடின மாதிரி ஸ்டாலின் அரசு கேட்ட மாதிரி போராடுவாரா? இப்ப இந்தியா கூட்டணி இல்ல, அதையும் உடைச்சிட்டீங்க. திமுக சொன்னா இந்தியா கூட்டணியும் போராடும். இதை எதிர்த்து குரல் கொடுக்கும் தமிழ்நாட்டுல. மற்ற மாநிலத்துல எப்படியோ, இந்த தமிழ்நாட்டுல காங்கிரஸும் இதே கொள்கையோட இருக்கும். இடதுசாரிகளும் இதே கொள்கை, விடுதலை சிறுத்தைகளும் இதே கொள்கை. இந்த மாதிரி குழந்தைகளுக்கான கல்விக்கான நிதியை கொடு, இந்தியை திணிக்காத அப்படின்னு பேசுவாங்க. இன்னைக்கு அப்படி பேச வேண்டியவங்களாம் விஜயோட போலாமா வேணாமான்னு ஆலோசனை நடத்துற ரேஞ்சுக்கு போயாச்சு. விஜய் எடப்பாடி வீட்டுல போய் நின்றுட்டு சிவி சண்முகத்துக்கு போகணுமா இல்ல டைரக்டா அமித்ஷாட்ட டீல் பண்ணுமான்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸையும் கூப்பிட்டுக்கிறாரு, அங்கேயும் டீல் பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. எதுக்கு ஏடிஎம்கேயோட பேசுனீங்கன்னா பிஜேபியோட பேசின மாதிரி தான். இவ்வளவு நாள் பேசின தூய சக்தி, தீய சக்தி, ஊழல் சக்தி, புனித சக்தி, நட்பு சக்தி, அப்புறம் என்ன சார் லீமா ரோஸை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு செங்கோட்டையன், அமித்ஷா, எடப்பாடின்னு ஒரு ரவுண்டு வந்தா அப்புறம் இது எப்படி தூய சக்தியா இருக்கும்? ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே பிஜேபியோட கூட்டணி பண்ற மாதிரி ஆயிப்போச்சே. நேற்று வரையும் பிஜேபியினுடைய கைப்பாவைகள் சொன்னவர்களோடு சீட்டு பகிர்ற மாதிரி ஆயிடுச்சே. விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் இவங்க மட்டும் போதும், இடதுசாரிகள் மட்டும் போதும் விஜயால சொல்ல முடியலையே. அவர்களை வைத்துக்கொண்டு இது மாதிரி முற்போக்கான மசோதாக்களை கொண்டு வர வேண்டியதானே, எதிர்க்க வேண்டியதானே இந்திய. இப்ப அதிமுக ஆதரவு அணியெல்லாம் வாங்கிக்கிட்டா பிஜேபி வந்து இந்த மாதிரி மசோதாக்களை வந்து விஜயை எதிர்க்க விட்டுருவா? விஜய் எதிர்த்துருவாரா? இந்தியை எதிர்த்து தமிழ் மொழியோட இருந்துருவாரா? பிஜேபியோட ஆட்டம் இப்பதாங்க தொடங்கியிருக்கு. நம்ம இதுவரை இருந்ததை விட 100 மடங்கு விழிப்புணர்வோட இருந்து, மொழி உணர்வுடன், மாநில சுயாட்சி சிந்தனையுடன், பகுத்தறிவுடன் நம்ம குழந்தைகளை காப்பாற்றணும். விஜய் அங்கிள், விஜய் அங்கிள், விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்ட குழந்தைகளை காப்பாத்துவீங்களா? விஜய் மாமா, விஜய் மாமா, விஜய் அங்கிள், இப்போ உங்க குழந்தைங்களோட படிப்புல பிஜேபி கை வைக்குது. இவ்வளவு நாள் திமுக அரசு அதுல கையெழுத்து போடாம குழந்தைகளை காப்பாத்தி இருந்துச்சு. நீங்க காப்பாத்துவீங்களா? 4 வயசு 5 வயசு குழந்தைகளை வச்சு ஓட்டு கட்டிங்களே. இப்ப அந்த குழந்தைங்களோட படிப்பு பாதிக்க போகுது. அந்த விஜய் அங்கிள் அந்த குழந்தைகளை காப்பாத்துவீங்களா? எடப்பாடி வீட்டுல இருந்து வந்தாவது இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? பார்ப்போம், காத்திருப்போம். முதலமைச்சர் விஜய் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார், எப்படி மத்திய அரசுடன் சமர் புரிய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சமர் புரியக்கூடாதுன்னு நான் சொல்லல, சமர் புரியணும். ஆனா அவர் புரிகிறாரோ இல்லையோ, முதையாவது தமிழக அரசு புரியும் நம்பிக்கை இருந்தது. அதனுடன் சேர்ந்து போராட வேண்டிய நிலையில் ஊடகவியலாளர்கள் ஜனநாயக சக்தியில் இருந்தோம். இப்ப சமர் புரிவாரான்னு வேற தெரியாது. அப்ப நம்ம 100 மடங்குக்கு 1000 மடங்கு மாநில சுயாட்சிக்காக மாநிலத்தையும் நம்ம குழந்தைகளையும் பெண்களையும் இளைஞர்களையும் நம்ம மக்களையும் பாதுகாக்க வீரியமா குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்குங்கிறத நான் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.